நான் அடிச்சு விட்டு போங்க வா. கப்ளிங் பண்ண மிருதங்கத்தை கொடு நீ அடி. அது எதுக்கு தொடையை போட்டு புண்ணாக்கிட்டே இருக்க? அந்த ஆள் வாச்சா காலில் ஜம்பளம் வரும். உனக்கு புண்ணு வந்துச்சுன்னா பிதுக்கு மருந்து வாங்க முடியாது. போட்டுக்கிட்டு பெரிய தாள் மிருதங்க சக்கரவர்த்தி தேவி சண்முகம் நம்மளை லூசு பிடிக்க வச்சிருவேன். அண்ணே என்ன ஒரு எந்த ஊர் அண்ணே? அண்ணே அலங்கான உள்ளா உள்ளே வா. ரெண்டா நம்ம ரூமுக்கு வா. அவள் லேசாக கிட்னி எடுத்து விட்றா. எந்த ஊராக இருந்தாலும் நீ எனக்கு சொந்தம், உனக்கு நான் தம்பி. பேசாமல் இருக்கணும். அப்போ எல்லோரும் ஓசிட்டி பிள்ளை பார்க்குறேன். யூடியூப் தான். பிள்ளை ஊட்டி எப்படி படுக்க போடுறதா? மொட்டை மாடி காலியாக இருக்குது, மிளகாத்தோட படுக்க போடுறியா? டேமட். நீ நாடகம் பார்க்க வந்தியா? டூர் வந்தியா? பிள்ளைய இங்கே படுக்க போகணும், காலை இங்கே நீட்டணும். திஸ் பெட்ரூம் நோ மேடம், திஸ் மேடை எறும்பா கிளம்பிட்டானே ஆளாளுக்கு. அங்கே பாரு, அதுக்கு பகுமானம்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாரு அடித்து பாஞ்சிருக்கேன். இதில் பாய் விரிச்சவன் போல் தரையில் உட்காந்துருக்கான். அதுக்கு வாயில் 80 வம்பலை குண்டி வச்சு உட்காந்துருக்கு. ஆனால் அந்த விரிச்ச வம்பலை இந்த முண்டையில் சொல்லவும் முடியாது. நாளை பொண்ணு 100 நாள் வேலைக்கு வரும்போது நம்மளை சேர்ந்துக்கிட்டு பாஞ்சாலும் பாய்வாள். நாளை பொண்ணு என்ன பண்ண வாங்க முடியாது. அதுக்கு எனக்கு இன்னும் நினத்தா பாய் விரிச்ச வம்பலை வர கை தூக்குதா? உன் பாய் எங்கே கிடக்குனே தெரியல. அதே மாதிரி கட்டின கணவர்கள், கணவன் என்பவர் யாருன்னா உங்களுக்காக உழைத்துட்டு உங்களுக்காக வாழக்கூடிய ஒரே ஒரு ஜீவன். என்ன தவறு பண்ணாலும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை பார்ப்பதற்கு இந்த தமிழன் தவறுவதில்லை. உண்மையிலே தவறு யார் பண்ணலை? நீ எல்லாத்துக்குமே கைதட்டுற. நீ வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சிருப்ப போலையே. எல்லாத்துக்கும் ஏன் கைதட்டுற? உணர்ச்சி வசப்படுறியே. நம்ம ஆம்பளையெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிப்போம். நம்ம எவ்வளோ தண்ணி அடிக்கிறான், எவ்வளோ தண்ணி அடிச்சு போனாலும் பொண்டாட்டி கேட்குற ஒரே வார்த்தை இன்றைக்கி என்ன சரக்கு அடிச்சின்னு கேட்காது. என்ன பிராண்டு 1848 பக்காடி லெமனா, அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரக்கு அடித்து வெறும் வயத்தில் ஏயா குடித்தேன், கஞ்சி ஊற்றுறேன், ஆம்புலேட்டு போட்டு தரேன்னு சொல்லி நம்ம ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது நினைக்குது நாடகத்துக்கு வந்து நம்மளை ஆம்புலேட்டு போட்டு குடிச்சு. இன்னொரு ஐடியா சொல்கிற தாய், வீட்டுக்காரர் தினமும் தண்ணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா நீ என்ன பண்ணுறீன்னா பரம்பக்குடி போய் கராத்தை கும்பு அம்புட்டி கற்றுக்க. அவன் வந்து தண்ணியை போட்டு வந்தான்னா ஒட்டே எத்து வெதறல அப்படியே கெந்துக்கிட்டே ஓடிடுவேன். இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னா அந்த ஆள் தண்ணி அடிக்கிறதுக்குள்ளே நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உக்காந்துரு, மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டு. அவன் என்னடி கோத்தான்டா, நீ என்னடா உங்கள் அம்மா பிள்ளைய ஊரா ஏ அம்மா ஏன் அப்பா ஏன் அம்மா ஏன் அப்பா குடும்பம் புழு புழுன்னு இருக்கு. தம்பி அண்ணே, எங்கள் ஊரில் நடந்த சம்பவத்தை கேளுங்கத்தா. ஒரு பொம்பளை ஆள் லோனு வாங்கிருச்சு 5 லட்சம். நல்லா கவனமாக கேளுங்க, உங்களுக்கு ஐடியா தர்றேன். லோனு வாங்கினா இந்த பொம்பளை வியாழக்கிழமை சந்தை மானாமர சந்தையில் காய்கறி வாங்கிட்டு இருந்திருக்கு. ஏழை அண்ணேன்னு வாங்க தம்பின்னு வாங்க மாட்டேன், நோனி அத்துப்பிடுவேன். என்ன கீச்சு பூச்சுன்னு என்ன சொல்கிற? ஏஆரம்மா கச்சேரிக்கு போட்டவேன் நல்லா வையி. உன் மை சட்டை பேரை ஏற்றி விடுவேன். இந்த பகுதி பூரா உன்னையை தவிர எந்த சட்டும் நுழையக்கூடாது. சொந்த சட்டு வாங்கு, வாடகைக்கு வாங்காத. 2 மணிக்கு வந்து வாடகை காசை கேட்பாங்க, பாஞ்சு தெரியும். கதையை கேளுங்க எல்லோரும். லோனை வாங்கிட்டு இந்த பொம்பளை காய்கறியை பூரா அவள் கஞ்ச பொம்பளை 7 கிலோ 10 ரூபா என்னத்த சத்த கடையை விட்டே வருவாள். அப்படி வாங்கிட்டே இருக்கும்போது இந்த லோனுக்காரன் ஃபோன் அடிச்சு, ஹலோ இன்னார் கொண்டாடி தானே, இந்த லோனை கட்டலை, மரியாதை பிஞ்சு போகும் ஆகி உயின்றிருக்கேன். இந்த பொம்பளை ஏன் சந்தக்கடையில் இருக்கேன் வையாதியன்னு இருக்கு. அவளே இவளே அவசாரி அப்படின்லாம் பேசியிருக்கான்ப்பா. இந்த பொம்பளை ஒரே வாரத்தை சொன்னிச்சு, நாளைக்கு காலையில் வெள்ளனை வந்து ஊரில் வந்து வாங்கிக்கோங்க காசை, வார்த்தையை பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு வீட்டுக்கு வந்துருச்சு. மறுநாள் இவன் கோட் சூட்டை போட்டு போய் காலையில் நின்றுருக்கேன். அந்த பொம்பளை வீட்டில் ஒரு நாய் எல்லாத்தையும் கடிக்கும். அதை லோனுக்காரனுக்கு தெரியலை. இவன் போய் அப்படி போய் நின்றான். நாய் வந்து தொடையில் ஒரு கடி கடிச்சிருச்சு. கடித்தவனே நேற்று சந்த கடையில் பேசினான் பாரு இந்த லோனுக்காரன், அவளே அவசாரி குச்சியாருன்னு. இதில் என்னென்னு எல்லோரும் யோசிக்கிறீங்களா? நாய் கடிச்சு பிடிச்சுன்னா அந்த நாய் சொந்தக்காரங்கிட்ட செருப்புக்கிட்ட அடி வாங்கணும். பொம்பளை பிடிச்சிட்டா. நேற்று பூரா அத்தனை அவசாரி போட்டே வாடான்னு சொல்லிட்டு 70 அடி. அவன் போதும் நீச்சல் தண்ணியை கொடுத்து அடிச்சிருக்கான். அதனால சொல்கிறேன், வீட்டுக்கு 10 நாய் வளங்க.
அவசரப்பட்டு புருஷனையே கடிச்சு போடணுமா? ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ ஐயப்பன் பாட்டு பாடினேன், சைவ கடவுள் ஐயப்பன். ஐயப்பன் யாரு பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவனுடைய மகன் தான் ஐயப்பனும். மணிகண்டன், முருகன், கணபதி, 3 புத்ரு 3 பேர் ஆகுமா? இந்த ஐயப்பனுக்கு மாலை ஒரு ஆளுக பூராமே 48 நாள் 48 நாள் கடும் 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 விரதம். இந்த விரதத்திலே ட்ரிங்க்ஸ் நோ, கப்ளிங் லேது, டோங்கா ஸ்லோகா செய்யக்கூடாது. ஆனால் கணேஷ் போயிலே போடலாம், சீரட்டு அடிக்கலாம், பொடி போடலாம், வெத்தலை போடலாம். அதெல்லாம் ஐயப்பன் ஏற்றுக்குருவார். அது வேறு டிபார்ட்மெண்ட்டா? அதுலேயும் புருஷனை முண்டாட்டி மாலை ஓட்டா அவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கும். மாலை ஒரு டைம் தான். இது சக்திக்கு போட்டுரும், ஓம் சக்தி பராசக்தி. அதை நான் தான் சொன்னேன். ஓம் சக்திக்கு மாலை ஒரு ஆள் பொம்பளையே பஸ்ஸில் குத்தாட்டம் போடுற உன் ஆட்டம் எதிர போய் முடியுதுன்னு பார்த்தேன். அத்தை தள்ளி பசை சாய்ச்சிட்டாள். பசை சாய்ச்சி அதை செல்ஃபி எடுத்து மேலும் ஒருத்தர் போகும்போது எடுத்த படம். சரிதானே வங்காளி? சொல்கிற வார்த்தைலாம் பலிக்குது. உன் வீட்டுக்காரம்மா பிடிச்ச மாலை ரொம்ப குணம் சொல்லப்படுறிய. உண்மைதான் மகாளி. நான் தெய்வத்தை குறை சொல்ல வரவில்லை. நாங்கள் பரம்பரை கோடாங்க. இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் வாங்கி ஒரு அன்பாலயம் நடத்தி இப்படி இருக்குன்னா காரணம் என்னுடைய கலிச்சேரி காளிமுனியாக தான். என்னை டைம் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எத்தனை ஜாமிக்கு வேணால் விரதாரு, நீ எத்தனை ஜாமிக்கு வேணால் கோயிலுக்கு போ, உன்னுடைய குலஜாமியை மட்டும் தினசரி கும்பிடு, அதுவே உனக்கு வாழ்க்கையில் உயர்த்தி விடும். சும்மா போய்கிட்டு நான் மாலை ஓட வேணான்னு சொல்லலாத்தா, உங்களை நான் குறை சொல்லலாத்தா. இங்கே உள்ள பொம்பளையாலாம் நல்ல பொம்பளையே தான். நீங்கள் குத்துப்பாட்டெலாம் போட மாட்டீங்க, சோக பாட்டு படித்தேன் போவேன். அப்படி செய்கிற பொம்பளையில் சொல்கிறேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது பக்தி பரவசத்தோடு நீ நல்லா கலெக்டரு, ஆமாம் கலெக்டரு, நகைக்கடை அதிபர், பெரிய கோடீஸ்வரியாக இருந்தால் எதுக்கு போகிற? நீ நல்லா இருக்கன்னு புரிஞ்சவன் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், திருத்தி விடுத்தா என் பிள்ளைகளை பூரா நல்ல நிலைமைக்கு படிக்க வை, ஓம் சக்தி மருவத்தோரா ஆத்தா அப்படின்னு வேண்டிக்கிட்டு போகிற இந்த டிரைவர் உங்கள் வீட்டு கிள்ளிக்கிறியா? அவர் 4 எலும்பு சம்பளம் 4 டயரில் வச்சு 2.5 கிலோ சூடத்தை முன்னாடி வச்சு அதை எரிய விட்டு 10 லிட்டர் டீசல் அடித்து அதுக்கப்புறம் கீரை போட்டு கட்டாங் முட்டாங் இங்கேருந்து லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணி பரம்புக்குடி வரைக்கும் தான் பத்தி பாட்டு. மாரியம்மா பொம்பளை கூட தலையாற்ற பார்க்கணும். இந்த ஓம் சக்தி தலைவி வந்து முன்னாடி உட்காந்துக்குறா ஜமீன்தார் மகன். அது அப்பப்போ பேக்க திறந்து வாக்கும். அவள் மஞ்சுளா இன்னும் 250 ரூபா தரணும். அவங்க கண்ட்ரிட்டு மாதிரி சிட்டையை பார்த்துக்குருவாங்க தரணும். அவள் கிருத்திகா 400 ரூபா தரணும். மாரியம்மா பாட்டை கேட்டே போகும். அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும். கடைசியில் இருக்க உட்காந்துருக்க பொம்பளை தலைவிக்கு மெசேஜ் அனுப்போம். சத்தி இந்த பாட்டை சாங்கை மாற்ற சொல்லவும், லப்பு லப்புன்னு குத்தாட்டம் போடுவது போல் செய்யவும், அப்படி இல்லை என்றால் அடுத்து உன் குழுவில் நான் சேர மாட்டேன். உடனே அந்த மேடம் டிரைவர் சத்தி, உடனே டிரைவர் சத்தி கூறுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? லப்பு லப்புன்னு ஆடுற மாதிரி ஒரு சாங் போடலாமா? இதோ போடுகிறேன். கட்டி பூடிடா. உடனே அங்கிருந்த உம்பளை டிரைவர்கிட்ட வந்து அவன் கண்டாலி முட்டை. நான் 10 நாள் ஆச்சு பொண்டாட்டியை விட்டு வந்து, எனக்கு ஆஃப் டே லீவு வேணும்னு சொல்லிட்டு கீர் ராடுறது அவன் ராடுறதுன்னு தெரியாமல் முறிச்சு அந்த வண்டியில் நீ தான் டிரைவரா? இருமுறையே கடைசியில் அந்த ராடுக்கு என்னென்ன ஆச்சு? ராடு துருப்பிடிச்சிருச்சு மூடு. என்ன உனக்கு என்ன? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓட்டுநருடைய கவனம் சிதறிச்சுன்னா உள்ளே பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. கவனிக்கணும் எல்லாருமே. ஓட்டுநர் என்பவர் யாருன்னா, இருக்கக்கூடிய அத்தனை டிரைவரும் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். நம்மளை பாதுகாப்பாக நம்ம குடும்பத்தை பத்திரமாக கொண்டு செல்வது ஓட்டுநர்களே. இதில் ஓட்டுற ஆளுங்க கொஞ்சமாக தேர்ப்பேன். கொத்தனார் வந்து லேசு கிடையாது. எத்தனை வீடுகளை புதுப்பித்து அழகுபடுத்தி எத்தனை குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைப்பது யார் என்றால் கொத்தனார் யாருமே இல்லை. நிமிந்தால் ஏலம் கேட்குறவ கேட்கலாம். சித்தால் இன்ஜினியர் போர்மேன். நீ போ, நீ ஒரேதான் போல. நீனா கரண்டி பிடிச்சிட்டாலும் முண்டை சட்டி ஓட மாட்டேன். விதரமா தூக்குண்டுதுன்னு அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை தூக்குண்டு உள்ளதே இருக்குண்டு. அவன் கீழே அடக்க முட்டை எடுன்ட்டேன். பார்த்தா அவன் கொண்டு மிரண்டு சாரத்தோட விழுந்து உயர்வா சொல்கிறதுக்கு முன்னாடி கொத்தனார்னா சித்தாளுவேன். அப்போ கொத்தனாருக்கு பதிலாக எதனா கூட்டு போகிற ஒரு கண்ட்ரைட்டை கூட்டு போ. நீ அடிக்க விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். புரிதி லெஃப்ட் மாறி வா, கலவை எங்கிட்ட கொண்டு வா, ரைட்டில் வா, மட்டக்கம்மா கிட்ட போடு. புனிதமான தொழில் தான் சொல்ல வரேன். அதை செய்யக்கூடிய வெதர்
ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய அந்த தொழிலை ரசித்து செய்பவன் தமிழன். ரசிச்சேன். பப்புனு வேஷம் போட்டால் ரசிக்கணும். எந்த வேலை பார்த்தாலும் யாராவது சொல்லு, என்னப்பா நேற்று கருது வண்டி ஓட்ட போனையே எப்படி? என்னத்த கருது வண்டி பூரா தூசியாக அடிக்குதுண்ணே. எந்த வேலையும் நல்லா சொல்ல மாட்டேன். டீ கடையில் போய் கேளு, நல்ல டீ ஆத்திரியே கூட்டம் கட்டி ஏறுதே, மாதம் 50 ரூபா நிற்குமா? என்னத்த டீ தூள் ஊரம் கடை. ஆனால் 5 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவேன். எல்லாமே இந்த உலகத்திலே ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்துற இருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே கலப்படம், எல்லாமே கலந்துருச்சு. மணல்ல சிமெண்ட் கலந்துருச்சு, சோத்துல பிரேரேச கலந்துட்டேன், கைதட்டி கலந்துட்டேன். நீ கைதட்டுற தூக்க வரிச்சில எதுவும் சித்திரம்பு கடிச்சு பிடிச்சா நீ ஏன் நினைச்சு நினைச்சு கட்டுற? வாட்டு ப்ரோ ப்ரோ. உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே பொருள், நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு பொருள்னா எதுனா பெத்த தாயினுடைய தாய்ப்பால் தான். ஆட்டம் தூய்மையாக குடிக்குமே, என்ன எதில் முடியும்னு பார்க்க எல்லாத்துக்கும் கைதட்டியா? ஆனால் அதையும் இப்போ சில பொம்பளை பிள்ளைய கடுத்துருச்சு, கலந்துருச்சு. ஒரு சில பொம்பளை பிள்ளையெல்லாம் பாருங்க, டவுனில் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்தா அழகு கட்டு போயிடுமா. அதுக்கு என்ன கடுப்போம்? இப்போ அதில் என்ன பண்ணுறதுக்கு, ஆவின் பாலை 6 லிட்டரை கலந்து 3/4 லிட்டர் தண்ணியை குலுக்கி பவுண்டா கேனில் குலுக்கி ஒரு லிப்பர் மாட்டி மாயனை கொடுத்துட்டு அவன் சுவையிறான். நைட்டு தான் அவன் குடிச்சு போடுறானே, மிச்சம் அந்த கேனில் இருந்த பாலடா முண்டை பிறைத்தனி பைய குடிச்சது யாருன்னு இந்தா. என் ஆண்கள் மட்டும் அடுத்த பிரவீன் ஒன்று இருந்தால் என் ஆண்களுக்கு இந்த கஷ்டம் பூரா தீரணும். அவர்கள் தினசரி நினைப்பது குடும்பத்தையும் குழந்தையும் தாய் தகப்பனை தான். உண்மையிலே அவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆம்பளையாள் மாலை ஓட்டு போகும்போது பொம்பளையாளுகள்லாம் அந்த வண்டியில் ஏறி பாருங்கத்தா, வேதனை தெரியும். ஒவ்வொரு ஆளும் அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டு மாதிரி. பழனிக்கு போகும்போது பார்த்தேன், இந்தா பக்கத்தில் போய் கேட்குறியா சாமி எந்த ஊருன்னு. அவன் என்ன யோசிச்சுட்டு வரேன்னா, நம்ம இருமுடி கட்ட ஊரே கூப்பிட்டோம். அவன் வேலுச்சாமி மக சடங்குக்கு அண்டாவும் அரிசி பழம் 5001 எழுதுனேன். அவன் குலசாமி விபூதி நெத்தியில் போட்டு விட்டு ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டு போயிட்டான். என் காசு பூரா போச்சு. அவன் இங்கேருந்து ஓடியாந்து கருப்பு இறக்குது, என் காலை உழப்பி விட்டு போயிட்டான். வீட்டில் வேற பொண்டாட்டி வாழை தாலி கயிறு பஞ்சாமிரத டப்பா மட்டும் 300 சொல்லியிருக்காளே, காசு ஒரு மசுறு இல்லைன்னு யோசிச்சுட்டு போவேன். இதுதான் ஆண்களுடைய நிலைமை. அதே மாதிரி தாய்மார்கள்லாம் கணவர் வீட்டுக்கு வந்தவுடனேயே நான் சொல்லக்கூடிய டிப்ஸை செல்லில் நோட் பண்ணிக்கோங்கத்தா. சொல்லுங்கண்ணே. வீட்டுக்காரர் வந்தவொடனே சுடுதண்ணியில் காலை அலசிடு. ஏன்னா நீ சுடுதண்ணி அலசிட்டு அவரை பெட்டில் படுக்க போட்டு தெம்பு குளுக்கோஸ் பாட்டில் ஒன்று போட்டு விட்டு, என்ன ராசா இன்றைக்கி ஆடு ஒருக்கா வேலை எப்படி இருந்துச்சு ஐயா, கையை காட்டுங்க அப்படி சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி விடு. எங்கேயே பிடிச்சி விடுது. புருஷன் வீட்டுக்கு வந்து பைக்கை நிப்பாட்டினே ஓடி போய் சேரில் உட்காந்துக்கிறது. இந்த சேரில் அவன் உட்காந்துட்டா எழுப்ப முடியாதுன்னு. கணவருக்கு சோறு போடணும், ஏன்னா அவர்கள் தெம்பு இருந்தால் தான் நம்மளை உழைத்து காப்பாற்றுவார்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து விட்டார்கள். எல்லா திறமை எத்தனையோ குடும்பத்தில் பெண்களும் வேலை ஆக்குதுங்க பாவம். இந்த நாடகம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, நாடக கலையில் பொம்பளை பிள்ளைகள்லாம் ஒரு பிள்ளை பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது வயசாக இருக்குலாம் நினைக்காதீங்க. ஒரு வயிற்றுக்காக நம்மளுடைய அக்கா தங்கச்சி மேடையில் ஆட விட்டு நம்ம அழகு பார்க்க மாட்டோம். என்னை பொறுத்தல அதே நாடக உலகத்திலே எம்கேஆர் மட்டும் கிடையாது. யாரும் ஆம்பளையால் பெரிய ஆள் இல்லைப்பா, பொம்பளையால் தான் பெரிய ஆள். ஒத்தையில் பேக்க தூக்கிட்டு வந்து எத்தனையோ பேர் குண்டக்க மடக்க பேசினாலும் தன்னுடைய பிள்ளை குட்டியை காப்பாற்ற நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். சாங் பாடுவோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம் புத்ரு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
அழகடிச்சு அணுவாட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள் அப்படி இருந்தார்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தார் ஐயா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வச்சுடர் அப்துல் கலாம் விண்மீது அங்கே விண்மீது கனையே விண்ணார் தமிழக மண் மீது புகழ் துவினார் புத்ரு மீது கணக்கேறினார் தமிழ மண் மீது விண்மீது கனையே விண்ணார் தமிழக மண் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா அட பரம்பக்கூடி அட தாண்டி போனா சத்திரகுடி ஒரு டோல் கேட்டா படி தாண்டிருச்சு என் நாலு ரோடு என் ராமநாடு என் நேரா போனா என் பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட இடது போறா அட பேய்க்கரும் அட படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமோ ராமோ நம்ம ராமநாடு சோமு சோமு